ஹாய் மை டியர் ட்ராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் ட்ராமா கிளிம்ஸ். நேத்து நம்ம பார்த்த அந்த ட்ரீம் பாய் ஸ்டோரியோட பார்ட் 2 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். பார்ட் 1 பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த ட்ராமாவோட எல்லா எபிசோடும் உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ வாங்க இப்ப நம்ம கதைக்குள்ள போகலாம். நேத்து நம்ம ஹீரோயின் ஈவுக்கு ஃபேன் வந்து ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அப்படின்னு தெரிஞ்சோனையும், ஆஹா என்னோட கனவு கரெக்டா தான் சொல்லியிருக்கு, இனி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நடந்துரும், அடுத்து என்ன இப்ப வரப்போற என்னோட பர்த்டேல அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுவான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈவ் வந்து அவங்க கனவு வச்சு எல்லாத்தையும் இப்ப கால்குலேட் பண்ணி பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப அடுத்து அப்படி ஒரு மாசம் ஆயிரும். அடுத்து நம்ம ஈவ் அவங்க ஃப்ரெண்டு மின்ட் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. டே நாளைக்கு தான் என்னோட 27வது பிறந்த நாள், கண்டிப்பா எனக்கு நாளைக்கு அவன் ப்ரப்போஸ் பண்ணிடுவான், ஏன்னா கனவுல அப்படிதான் வந்துச்சு, வாவ் நான் செம்ம ஹாப்பியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈவ் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்களா. இதை கேட்ட மின்ட், சரி அதெல்லாம் இருக்கட்டும், அவன் உனக்கு எப்படி ப்ரப்போஸ் பண்ணா அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. ஆனா அதுக்கு நம்ம ஈவ், அது எனக்கு சரியா ஞாபகம் இல்லையடா, அந்த கனவு எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கனவு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்னன்னா இவங்க 10 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம பேன கனவுல பாத்திருக்காங்க போல. சரி விடு, அதுதான் ஞாபகம் இல்ல, பட் அட்லீஸ்ட் இப்போ உங்க 2 பேருக்கும் ஒரு மாசமா பழக்கம் இருக்கும்ல, அவன் ஏதான்ட்டு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி சிக்னல் கொடுத்திருக்கானா இல்ல எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்கானா அப்படிங்கிற மாதிரி ஒரு கரெக்டான கேள்வியை கேட்பான். இப்ப நம்ம ஈவ் அப்படியே லைட்டா யோசித்து பார்ப்பாங்க. இந்த ஒரு மாசமா இவங்க ஹாய் சொன்னா கூட அவன் ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே தான் ஹாய் சொல்லியிருப்பான். சரி நேர்ல பேசதான் ஒரு சங்கடப்படுறானோ அப்படின்ட்டு வாட்ஸ்அப்ல இந்த பாட்டு நல்லா இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி மெசேஜ் எல்லாம் அனுப்பிச்சிருப்பாங்க. ஆனா அதுக்கு அவன் ஒரு ரிப்ளையும் கொடுத்திருக்கவும் மாட்டா, அந்த பாட்டை பிளே பண்ணியும் கேட்டிருக்க மாட்டான். இதெல்லாம் இப்ப அப்படியே நம்ம ஈவ் யோசிச்சுக்கிட்டே மின்ட் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. எனக்கு தெரிஞ்சு அவன் ரொம்ப கூச்சப்படுறான் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இந்த மின்ட் உண்மையில கொஞ்சம் அறிவாளி தான் போல. நம்ம ஹீரோயினோட கம்பேர் பண்றப்ப அவன் இப்ப திரும்பி ஒரு கரெக்டான ஒரு கேள்வி கேட்பான். சரி அதெல்லாம் விடு, அவன் இது வரைக்கும் உன்னை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷனும் கொடுக்கல, அதை கூட விட்டுறலாம், அட்லீஸ்ட் நாளைக்கு உன்னோட பர்த்டே அப்படிங்கறத அவனுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கரெக்டான கேள்வியை கேட்பான். அடுத்து நம்ம ஈவ் அப்படி பெட்ரோல் பங்குக்கு போயிட்டு, ஐயோ நான் எப்படி அவன் கிட்ட போய் சொல்றது, ஜஸ்ட் பர்த்டேக்கு தான் இன்வைட் பண்ண போறோம், அதுக்கு இவ்வளவு பக்கு பக்குன்னு இருக்கே, ரிலாக்ஸா போய் இன்வைட் பண்ணுவோம் அப்படின்ட்டு இப்ப அவன் கிட்ட போய் ஒரு ஃபுட் பார்சலை கொடுத்து, இது உனக்காக தான் வாங்கினேன் சாப்பிடு, அது மட்டும் இல்லாம உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நாளைக்கு என்னோட பர்த்டே பார்ட்டி எல்லாம் இருக்கும், சோ நாளைக்கு ஒரு நாள் வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே கேட்பா. இதை கேட்டோன்னே நம்ம பேனு அவன் ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே நாளைக்கா அதாவது அப்படின்னு ஆரம்பிப்பான். ஆனா அதுக்குள்ள ஒரு கஸ்டமர் வந்துருவாங்க. ஏ தம்பி சீக்கிரம் வந்து இங்க பெட்ரோல் போடு அப்படிங்கிற மாதிரி ரகோடா கூப்பிடுவானா. சரி இந்த வந்துடுறேன் அப்படின்ட்டு நம்ம பேன் அப்படியே அந்த கஸ்டமரோட பைக் கிட்ட போய் பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருப்பானா. அந்த கஸ்டமர் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட வந்திருப்பான். அந்த பொண்ணு அப்படியே நம்ம பேனை பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு, ஹாய் உன் பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கும். ஆனா இதெல்லாம் அந்த பாய் ஃப்ரெண்ட் காதுல விழுகாது, ஏன்னா அவன் ஏர்பாட்ஸ் போட்டிருப்பான். நம்ம பேன் அப்படியே தயங்கிக்கிட்டே, இந்த பொண்ணு அதுக்கு நம்ம பேரை கேக்குது, சரி சொல்லுவோம் அப்படின்ட்டு என் பேர் பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை அந்த பாய் ஃப்ரெண்ட் பாத்துருவான். டே என்னடா என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ரூட் விடுறியா அப்படிங்கிற மாதிரி சண்டைக்கு வர போவான். ஐயோ இல்லங்க அவங்க தான் என்னோட பேரை கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேனும் சொல்லுவான். ஆனா அந்த பொண்ணு அப்படி விட்ட மாத்தி போட்டுரும். ஐயோ பேபி அப்படிலாம் எதுவுமே இல்ல, இவன் என்ன ஒரு மாதிரி குறுக்குறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கான், இவன் சரியே இல்ல பேபி என்னன்னு கேளு அப்படிங்கிற மாதிரி பிளேட்டே மாத்தி போட்டுரும். அடுத்து என்ன அந்த பாய் ஃப்ரெண்ட் அப்படியே நம்ம பேன் கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிருவான். இதுல பாவம் நம்ம ஹீரோயின் வாங்கி கொடுத்த சாப்பாடை வேற தள்ளி விட்டுருவான். இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த நம்ம ஈவ் சரிப்பட்டு வராது, நம்ம தான் களத்துல இறங்கணும் அப்படின்ட்டு, ஹே நான் எல்லாத்தையும் அங்க இருந்து பாத்துக்கிட்டே தான் இருந்தேன், உன் கேர்ள் ஃப்ரெண்ட் மேல தப்பு வச்சுக்கிட்டு அந்த பையனை சொல்றியா அப்படிங்கிற மாதிரி நம்ம பேனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவ போவாளா. உடனே அந்த பொண்ணு, இத பாரு வந்துட்டாங்க ஆன்ட்டி, நீ என்ன இவனுக்கு சப்போர்ட்டா, இவன் உன்னோட பாய் ஃப்ரெண்டா, இவ்வளவு குதிக்கிற, நீ பாக்க நல்லா தானே இருக்க, போய் ஒரு பெட்ரோல் பங்க் பையனை அப்படிப்ப அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை போட்டு அந்த பொண்ணு கலாய்ச்சிக்கிட்டு இருக்குமா. உடனே நம்ம ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாயிரும். அட்லீஸ்ட் அவனான் பெட்ரோல் பங்க்லயான் வேலை பாக்குறான், உங்க 2 பேரும் முகரக்கட்டையை பார்த்தாவே தெரியுது உருப்படாம தான் சுத்திக்கிட்டு இருக்கீங்க, நீங்களும் அவனை பேசவே கூடாது அப்படிங்கிற மாதிரி இவனும் பதிலுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பா. தானும் ஐயோ விடுங்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா நம்ம ஈவ் கேட்கற மாதிரியே இருக்க மாட்டாங்க. சரி இவ்வளவு பிரச்சனை பண்றீங்கடா, இந்த பிரச்சனையில ஆரம்பிச்சது யாருன்னு சொல்லி அங்க இருக்க சிசிடிவி பார்த்தா தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈவ் சொல்லிக்கிட்டு இருப்பாளா. இதெல்லாம் கேட்டோன்னே அந்த 2 பசங்களும் அப்படி ஜஹா வாங்கிடுவாங்க. கரெக்டா இப்ப அந்த ஓனர் லேடி வந்துருவா. உடனே அந்த பசங்க, எங்களுக்கு இப்ப ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நாங்க இப்ப கிளம்புறோம், உங்க 2 பேருக்கு அப்புறம் பாத்துக்கிறோம், இந்தாங்க பெட்ரோலுக்கு காசு வச்சு தொலைங்க அப்படிங்கிற மாதிரி கிளம்பிடுவாங்களா. அதுக்கடுத்து அந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் போனக்கு அடுத்து எல்லாரும் நம்ம ஈவ பாராட்டுவாங்கன்னு பார்த்தா அந்த ஓனர் லேடி என்னன்னா, இப்போ உனக்கு சந்தோஷமாமா, இப்படியா கஸ்டமர் கிட்ட நடந்துக்குவாங்க, அவன் ரூடாவே நடந்துக்கிட்டாலும் நம்ம பொலைட்டா தான் நடந்துக்கணும், நம்ம ஈவ எக்ஸ்பிளைன் பண்ண வருவாங்க, ஐயோ இல்ல அவங்க தான் பிரச்சனை பண்ணாங்க அப்படின்ட்டு, எல்லாம் எங்களுக்கு தெரியுமா, ஆனா கஸ்டமர்ஸ் கிட்ட இப்படி நடந்துக்க கூடாது, பொன்னால எங்களுக்கு வட்ட பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரி அவ நம்ம ஈவ திட்டிக்கிட்டு இருப்பாளா. ஆனா திரும்பி நம்ம ஈவ எக்ஸ்பிளைன் பண்ண வருவாங்க. ஆனா இப்ப பேனே, ஐயோ ப்ளீஸ் நிறுத்துறீங்களா, நீங்க செஞ்ச வரைக்குமே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். பாவம் நம்ம ஈவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா போயிடும். அதுக்கடுத்து இப்ப எல்லாரும் அங்க இருந்து போயிருவாங்களா. நம்ம ஈவும் பேன் மட்டும் தான் இருப்பாங்க. அப்ப ஈவ் கேப்பா, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் என்னோட பர்த்டே பத்தி சொல்லியிருந்தேனே, நாளைக்கு ஒரு நாள் வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேப்பா. பட் இவ்வளவு வேற நடந்துருச்சா, அதனால நம்ம பேன், இல்ல நாளைக்கு என்னால வர முடியாது, நாளைக்கு எனக்கு ஒரு மெயினான எக்ஸாம் இருக்கு, சோ சாரி, எனிவேஸ் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். பாவம் நம்ம ஈவ் ஃபேஸ பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அடுத்து நம்ம ஈவ் அப்படியே அவங்க காஃபி ஷாப்ல உட்காந்து நடந்ததெல்லாம் நினைச்சிட்டு சோகமா இருப்பாங்களா. இப்ப அந்த இடத்துக்கு அந்த பெட்ரோல் பங்க்ல வேலை பாக்குற அந்த யாவும் மாங்கும் வருவாங்க. அவங்க வந்து, தலைவி நீங்க வேற லெவல் மாசு, அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் எல்லாம் நீங்க தான் கரெக்ட், எங்க ஓர்டர் சொல்றதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம ஈவ் ரொம்ப சோகமா தான் இருப்பாங்களா. இதை பார்த்த யா, என்னாச்சு தலைவி உங்களுக்கு, ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பான். இல்லடா எனக்கு தெரிஞ்சு பேனுக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்டோன்னு யா, ஐயோ நீங்க வேற, அவனுக்கு பொண்ணுங்க கிட்ட எப்படி பேசணும்னே தெரியாது,
அதனாலதான் அவன் எதுவுமே உங்ககிட்ட சரியா பேசியிருக்க மாட்டான், இதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அவனும் சமாதானப்படுத்துவா. அப்ப நம்ம ஈவ் ஒண்ணு கேட்பா, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ அவன் கூட இத்தனை வருஷம் இருக்கே, அவனுக்கு ஏதாச்சும் கேர்ள் ஃப்ரெண்ட் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பாளா. இதை கேட்டோன்னு யா அப்படியே ரொம்ப யோசிச்சுட்டு, அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருந்தது கிடையாது, ஆனா ஒரே ஒரு தடவை மட்டும் ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்க பொண்ணை போட்டோ எடுத்து இந்த பொண்ணு அழகா இருக்குல்ல அப்படின்ட்டு எங்களுக்கு தெரியாம அப்பப்ப அந்த போட்டோவை சீக்கிரட்டா பார்த்து ரசிப்பான் அப்படிங்கிற மாதிரி இங்க யா சொல்லுவானா. இதெல்லாம் கேட்டோம் நம்ம ஈவுக்கு, ஐயோ ஒருவேளை அவனுக்கு நம்மள பிடிக்காத காரணம் அவன் இந்த ரோட்ல பார்த்த பொண்ணை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கானோ அப்படிங்கிற மாதிரி இங்க நம்ம ஈவ் இன்னும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப அப்படியே அடுத்த நாள் நம்ம ஈவோட பர்த்டே வந்துருமா. அன்னைக்கு நைட் அப்படியே ஈவ் சோகமா கொஞ்சம் சாப்பாடுலாம் அடி வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துகிட்டு மின்ட் கிட்ட தான் போன் பேசிட்டே வருவாங்க. டே நீ சீக்கிரம் வாடா, எப்படியே பர்த்டே பார்ட்டிக்கு பேன் வரமாட்டான், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அட்லீஸ்ட் நீ ஏன் வா அப்படின்ட்டு போன் பேசிட்டு அவங்க வீட்டுக்கிட்ட நடந்து வருவாங்களா. அங்க பார்த்தா பேன் இருப்பான். இதை பார்த்து நம்ம ஈவுக்கு ஒரே ஷாக்கு. என்னன்னு அவங்க கிட்ட கேட்டா, இல்ல எக்ஸாம் சீக்கிரமாவே முடிஞ்சிருச்சு, அதனாலதான் வேமா உங்க பர்த்டே பார்ட்டிக்கு வரணும்ட்டு சீக்கிரம் இங்க வந்தேன், சரி வாங்க உள்ள போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதெல்லாம் கேட்க நம்ம ஈவுக்கு வாவ், அப்பனா என் கனவுல வந்த விஷயம் நடந்துரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. அடுத்து இப்ப வீட்டுக்குள்ள வந்தனையும் நம்ம ஈவ் அவங்க வாங்கிட்டு அந்த சாப்பாடு எல்லாத்தையுமே ஒரு பவுல்ல மாத்திக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப நம்ம பேன் இந்தாங்க உங்களோட பர்த்டே கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பா. நம்ம ஈவும் ஓபன் பண்ணலாம்னு போவா. ஆனா பேனா ஐயோ இப்ப ஓபன் பண்ணாதீங்க, நாங்கெல்லாம் போனுக்கு எடுத்து தனியா ஓபன் பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவோம். அப்போ எதிர்பாராத விதமா ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா நின்றுப்பாங்களா. அதனால நம்ம ஈவ் அப்படியே அவனை சைட் அடிச்சுக்கிட்டே வாங்கிட்டு வந்த சாம்பாரை கீழே கொட்டிடுவாங்க. பாவம் அதை நம்ம பேன் மேலதான் லைட்டா கொட்டிருமா. ஐயோ சாரி சாரி, உள்ளதான் வாஷ்ரூம் இருக்கு, இப்ப கிளீன் பண்ணிக்கோ அப்படின்ட்டு அவங்க ரூம்குள்ள அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அவனை அனுப்பிச்சு விட்ட கிட்ட நம்ம ஈவு கொஞ்சம் ஞாபகம் வரும். இவங்க கனவெல்லாம் அப்படியே ஒரு பேப்பர்ல எழுதி அந்த வால்ல ஒட்டி வச்சிருப்பாங்கல்ல, அதுவுமே உள்ள இருக்க ரூம்ல தான் இருக்கும். உடனே நம்ம ஈவு ஐயோ அந்த ரூம்குள்ள மட்டும் போயிடாத, அந்த செவத்துல இருக்கிறத மட்டும் பாத்துறாத அப்படின்னு கத்துவாங்க. பட் ஆனா அதுக்குள்ள நம்ம பேன் முக்காவாசி இதை படிச்சு முடிச்சிருவோம். அதுக்கடுத்து இப்ப நம்ம ஈவ் வந்து நீ எல்லாத்தையும் பாத்துட்டியா, சரி நீ என்னென்ன பார்த்த சொல்லு பாப்போம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்களா. நம்ம பேன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே உங்களுக்கு நல்ல கம்பெனில வேலை கிடைக்கும் அப்படிங்கறத எழுதியிருந்தீங்க, அது கூட அப்படி பக்கத்துலயே என்ன மாதிரி ஒரு பையனை வரைஞ்சிருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கரெக்டா சொல்லுவானா. இதுல நம்ம ஈவ் கண்டுபிடிச்சிருவாங்க, சரி உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. அதுக்கடுத்து நம்ம ஈவே சொல்லுவாங்க, இல்ல எனக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு, சின்ன வயசுல இருந்து நான் காண்ற கனவெல்லாம் அப்படியே நடக்கும், இன்ஃபேக்ட் சொல்ல போனா நீயும் நானும் மீட் பண்ணுவோன்னு சொல்லி எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். இதெல்லாம் கேட்ட நம்ம பேன் என்னங்க இது முட்டாள்தனமா இருக்கு அப்படின்னு சொல்லுவான்னு பார்த்தா, என்னங்க இது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அப்பனா நம்ம மீட் பண்ண கடுத்து அடுத்து என்ன ஆகும் அப்படின்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கேட்பான். தள்ளுங்க அந்த நோட்ஸ்லாம் நான் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்க போவானா. ஆனா நம்ம ஈவா ஐயோ நோ 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 நீ பார்க்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி கண்ணை மூடுவா. ஆனா நம்ம பேன் கரெக்டா கேட்டுருவா, என்ன அடுத்து கல்யாணம் தானே அப்படின்ட்டு. என்னன்னா நம்ம ஹீரோயின் தான் ஒரு ரிங்க வேற வரைஞ்சு பெருசா எழுதி வச்சிருப்பாங்க, நானும் அவனும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கும் அப்படின்ட்டு. இவன் இப்படி இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா கேட்க ஆரம்பிச்சனையும் நம்ம ஈவு சரி உனக்கு என் கனவுல என்னென்னலாம் வந்துச்சுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் தானே, ஃபர்ஸ்ட் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்லு, உண்மையிலேயே நீ என்னை பத்தி என்ன நினைக்கிற, உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கேட்பாளா. அதுக்கு நம்ம பேன் அப்படியே மெதுவா நம்ம ஈவ் கையை பிடிச்சு ஏதோ சொல்றதுக்காக கரெக்டா வாய திறப்பா. அப்பன்னு பார்த்து கதவை தட்டுற சத்தம். நம்ம ஈவோ யாருடோ அந்த கரடி சிவ பூஜையில குறுக்க வந்தது அப்படின்ட்டு வெளியே போய் பாப்பாங்களா. பார்த்தா மின்ட் இவங்க தானே இன்வைட் பண்ணிருப்பாங்க, யாருமே வரல, அட்லீஸ்ட் நீ யான் வாடா அப்படின்ட்டு. இப்ப மின்ட் கூட சேர்த்து அந்த மாங்க் அந்த யா எல்லாருமே வந்திருப்பாங்களா. சோ அப்புறம் என்ன இவங்களோட ரொமான்டிக் கான்வர்சேஷன் அங்கேயே கட் ஆகி இப்ப பர்த்டே பார்ட்டி மோடுக்கு வந்துருவாங்க எல்லாரும். அடுத்து இப்ப பர்த்டே செலிப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சனையும் ஃபர்ஸ்ட் நம்ம பேனு அந்த யா அந்த மாங்க் இவங்க 3 பேர் கிளம்பிடுவாங்களா. இவங்க எல்லாரும் கிளம்பணும். நம்ம மின்ட் என்ன உன் கனவுல வந்தது நடக்கலையா, அவன் எனக்கு உனக்கு ப்ரப்போஸ் பண்ணல, நான் தான் சொன்னேன்ல உன் கனவு எல்லா நேரமும் கரெக்டா நடக்கணும்னு அவசியமே இல்ல, சரி விடு பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் கிளம்பிடுவானா. அடுத்து இப்பதான் நம்ம ஈவு சரி நம்மளுக்கு பேன் ஒரு பர்த்டே கிஃப்ட் கொடுத்தானே அதை ஓபன் பண்ணி பாப்போம் அப்படின்ட்டு ஓபன் பண்ணி பாப்பாங்க. பார்த்தா அதுல இவங்க போட்டோ போட்டு ஒரு ஃப்ரேம் பண்ணி கொடுத்திருப்பான். அதுவும் அந்த போட்டோ எப்ப எடுத்ததா இருக்கும்னா உங்க ஃபர்ஸ்ட் ரோட்ல நம்ம பேனை பார்த்துட்டு என் ட்ரீம் பாய் மாதிரியே இருக்கான்னு சொல்லி ஓடி இருப்பாங்கல்ல, அப்ப கூட நடுவில் ஒரு கார் வந்திருக்கும், அதனால மிஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா அன்னைக்கு இவங்களுக்கு தெரியாம நம்ம பேன் இவங்கள போட்டோ எடுத்திருப்பான். அந்த யாக் கூட ஒரு தடவை சொல்லிருப்பானே நம்ம ஈவ் கிட்ட, அவன் அப்பப்ப ஒரு போட்டோவை பார்ப்பான், எனக்கு தெரிஞ்ச அந்த படம் தான் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு. அது வேற யார் போட்டோவும் கிடையாது, நம்ம ஈவ் போட்டோ தான். இப்ப இது எல்லாத்தையும் நம்ம ஈவ் கரெக்டா கால்குலேட் பண்ணிருவாங்களா. அப்புறம் என்ன அவங்களுக்கு செம குஷி, வாவ் அப்பனா அவனுக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்ட்டு. அடுத்து இப்ப இன்னொரு பக்கம் நம்ம பேனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் திரும்பி பெட்ரோல் பங்குக்கு தான் வந்திருப்பாங்களா. அங்க இப்ப அந்த 2 பேர் உள்ள போயிருவாங்க. நம்ம பேனுக்கு கரெக்டா நம்ம ஈவ் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க, என்னன்னா இவங்க நிறைய ட்ரீம் நோட்ஸா ஒட்டி வச்சிருப்பாங்கல்ல, அதுக்கு நடுவுல இப்ப நம்ம பேன் கொடுத்த கிஃப்டையும் அப்படி ஒட்டி அதுல இருந்து முக்கியமான நோட்ஸ்லாம் அப்படி தெரியற மாதிரி போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருப்பாங்களா. இப்ப அதெல்லாம் அப்படியே ஜூம் பண்ணி நம்ம பேன் பாத்துக்கிட்டு இருப்போம். அதுல வந்து நம்ம பேன் கூடி சீக்கிரமே இன்ஜினியர் ஆயிருவான் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்குமா. ஆனா இதை பார்த்தனையும் நம்ம பேன் மூஞ்சி அப்படியே சுருங்கிரும். இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க திடீர்னு அந்த பெட்ரோல் பங்க நோக்கி ஒரு ஹெவியான லைட் வேற அடிக்கும். இதை உள்ள இருந்து பார்த்த அந்த லேடி ஓனர் ஒரு மாதிரி ஷாக் ஆயிருவா. ஐயோ போச்சு, ஒருவேளை நம்ம பேனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்ப அப்படியே இன்னொரு பக்கம் நம்ம ஈவ தான் காட்டுவாங்க. அவளுக்கு இப்ப அந்த பெட்ரோல் பங்க்ல வேலை பாக்குற பொண்ணு கூப்பிடுவா, ஈவ் நீங்க எங்க இருக்கீங்க, தயவு செஞ்சு இங்க வர முடியுமா, இங்க ஒரு பிரச்சனை ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே போன் போடுவா. ஐயோ என்னடா ஆச்சு அப்படின்ட்டு பார்த்தா இப்ப அந்த பொண்ணை சுத்தி பல பைக்கர்ஸ் நின்னுக்கிட்டு இருப்பாங்க. என்னன்னா அன்னைக்கு ஒரு கஸ்டமர் வந்து பிரச்சனை பண்ணிட்டு போனான்ல, அவன் தான் இப்ப நிறைய ஆட்களை கூப்பிட்டு வந்திருக்கான் போல. ஈவ
ஈவ இங்க போன் பண்ணி வர சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவன் தான் மிரட்டவும் செஞ்சிருப்பான். அதனாலதான் பாவம் இந்த பொண்ணு வர வழியே இல்லாம இப்ப ஈவ போன் பண்ணி வர வைக்கிறா. இப்ப அந்த பைக்கர்ஸ் பாவம் நம்ம யாவதான் ஃபர்ஸ்ட் போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு இப்ப ஈவ வந்துருவாளா, டே இங்க என்னடா நடக்குது, போலீஸ் கூப்பிடவா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே உள்ள வருவா. உடனே அந்த பைக்கர்ஸ் வாமா உனக்காதான் வெயிட்டிங், அன்னைக்கு நீதான் என் பசங்க கிட்ட பிரச்சனை பண்ண போல அப்படிங்கிற மாதிரி மிரட்டுற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பானா. ஆனா நம்ம ஈவ டே பிரச்சனை எனக்கு உங்களுக்கும் தானடா, அப்ப என்கிட்ட டைரக்டா டீல் பண்ணுங்க, எதுக்கு அவங்க கிட்ட போய் வம்பளக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. இதெல்லாம் கேட்டோன்னு இந்த பைக்கர் ஒரு பொண்ணு அங்க இருக்க 3 பசங்களுக்கா சப்போர்ட் பண்றியா, அப்பனா எனக்கு தெரிஞ்சு உன் பாய் ஃப்ரெண்ட் அந்த 3 பேர்ல யாரான ஒரு ஆளா தான் இருக்கணும் அப்படின்ட்டு போய் அந்த 3 பேர் மூஞ்சியும் லைட்டா இப்படி திருப்பி திருப்பி பாப்பானா. இதுல கரெக்டா நம்ம பேன் கிட்ட போறப்ப மட்டும் நம்ம ஈவோட எக்ஸ்பிரஷன் வந்து ஒரு மாதிரி டென்ஷனா இருக்குமா. இதுலயே அவன் கண்டுபிடிச்சிருவான் யாரு நம்ம ஈவோட பாய் ஃப்ரெண்ட். அப்புறம் என்ன பாவம் நம்ம பேனுக்கு எக்ஸ்ட்ரா 4-5 அடி விழுகும். இதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம ஈவுக்கு ரொம்ப கடுப்பாயிரும். டே தைரியம் இருந்தா ஏன் கிட்ட வந்து மோதுரா அப்படிங்கிற மாதிரி வீம்க்குன்னு அவனை ட்ரிகர் பண்ற மாதிரி கத்தி இவங்க பக்கத்துல கூப்பிட்டு பக்கத்துல வந்தனையும் பெப்பர் ஸ்ப்ரே வச்சிருப்பாங்களா, அதை எடுத்து அவன் மூஞ்சில நல்லா அடிச்சு விட்டுருவாங்க. இதனால கடுப்பாய் போன அவங்க இப்ப நம்ம ஈவுக்கு 4 வப்பு வைப்பாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம பேன் சும்மா இருப்பானா. அவ்வளவுதான், இவ்வளவு நேரம் அடக்கி வச்சிருந்த கோவத்தை அப்படியே மொத்தமா அந்த பைக்கர் மேல வந்து காட்டுவான். அடுத்து என்ன, இப்ப அப்படியே ஆளுக்கு மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு இப்ப போலீஸ் வந்துரும். அடுத்து என்ன, அந்த பைக்கர்ஸ் எல்லாம் பிடிச்சு அந்த போலீஸ் ஓவராலா என்கொயரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பெட்ரோல் லேடி நம்ம ஈவ் கிட்ட வந்து நீ தான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியாமா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. சரி பாராட்டா தான் போறா போல அப்படின்னு நினைச்சா திரும்பி பிடிச்சு நம்ம ஈவியா தான் திட்டுவா. உன்னால சும்மாவே இருக்க முடியாதா, ஒரு பிரச்சனைக்கு மேல இன்னொரு பிரச்சனை நீ கொண்டு வந்துட்டே தான் இருப்பியா, உன்னை யாரு போலீஸ்க்கு எல்லாம் கூப்பிட சொன்னது அப்படிங்கிற மாதிரி திட்டுவா. என்னன்னு பார்த்தா இந்த போலீஸ் வந்தனையும் நம்ம பேனோட ஃப்ரெண்டு மாங்க் மட்டும் ஒரு மாதிரி டென்ஷனாவே இருப்பான். திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல ஓட ஆரம்பிச்சிருவான். அப்புறம் அங்க இருந்த போலீஸ் எல்லாம் ஏதோ தப்பா இருக்குன்ட்டு ஃபர்ஸ்ட் அவனை பிடிச்சு ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிருவாங்க. அடுத்து இப்ப நம்ம ஈவோ அந்த பெட்ரோல் பங்க் லேடியும் ஸ்டேஷனுக்கே போயிருவாங்க. அங்க போன கடத்த நம்ம ஈவுக்கு ஃபுல்லாவே ஒண்ணு தெரிய வரும். என்னன்னா இந்த மாங்குக்கு ஒர்க்கிங் பெர்மிட் முடிஞ்சிருச்சு போல, அது முடிஞ்சும் இங்க தாய்லாந்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதனாலதான் போலீஸ்க்கு பயந்து ஓடி இருப்பான். இப்ப பாவம் இதெல்லாம் தெரிஞ்சனையும் திரும்பி இப்ப அவனோட மவுண்டனுக்கே அவன் அனுப்ப போறாங்க போல. அது மட்டும் இல்லாம அவனுக்கு இங்க ஒரு ஃபேமிலி வேற இருக்கா, குழந்தை பொண்டாட்டின்ட்டு, அவங்களையும் சேர்த்து இந்த தாய்லாண்டை விட்டு அனுப்ப போறாங்களாம். இதெல்லாம் தெரிஞ்சோடனே நம்ம ஈவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில நம்ம ஈவை தான் காட்டுவாங்க. அவங்க காஃபி ஷாப்ல உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச லாயரை எல்லாருக்கும் கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு கேஸ் ஆயிருச்சு, உங்களால சப்போர்ட் பண்ண முடியுமான்ட்டு. ஆனா பாவம் யாராலையும் ஒரு சப்போர்ட் கொடுக்க முடியாதா. நம்ம மின்ட்டு கூட சொல்லுவோம், இது நீ எதுவுமே வீம்புக்குனே பண்ணதே கிடையாது, நீ இவ்வளவு டென்ஷன் எடுத்துக்காத பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா நம்ம ஈவா இல்ல, இப்ப என்னாலதான் பாவம் அவனோட ஃபேமிலியே தாய்லாந்துல இருந்து போற மாதிரி ஆயிருச்சு, நான் தான் பண்ணியாகணும் அப்படிங்கிற மாதிரி இங்க பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அந்நேரம் கரெக்டா யா வருவான். அவன் வந்து பேன் இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னான் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டரை கொடுப்பான். அதுல நம்ம பேன் என்ன எழுதிருப்பான்னா, நான் மாங்கோட ஃபேமிலியை கூப்பிட்டுக்கிட்டு இப்போ எங்க மவுண்டனுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன், பட் நான் திரும்பி வரமாட்டேன். நீங்க சொன்னீங்கல்ல உங்க கனவுல நான் இன்ஜினியர் ஆன மாதிரி இருக்கும்ட்டு, ஆனா அதெல்லாம் வெறும் கனவு மட்டும்தாங்க. ஏன்னா நான் இனி தாய்லாந்துக்கு திரும்பி வர போறதும் கிடையாது, நான் இன்ஜினியர் ஆக போறதும் கிடையாது. பட் இருந்தாலும் உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி லெட்டர் எழுதி கொடுத்திருப்பானா. இதெல்லாம் படிச்ச ஈவு அப்படி யா கிட்ட என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கான், அவன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு டிகிரியே வாங்காம மவுண்டன்ல போய் உட்கார போறானா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, வா இப்பயே நம்ம உன்னோட கிராமத்துக்கு போவோம் அப்படின்ட்டு அவனை கூப்பிட்டு அடுத்து இப்ப ஸ்ட்ரைட் நம்ம பேனை பார்க்க கிளம்பிடுவாங்க. அடுத்து இப்ப அந்த வில்லேஜ்க்கு வந்து சேர்ந்துருவாங்களா. இவங்க வந்து இறங்கினையும் அங்க சைட்ல ஏதோ கூட்டமா இருக்குமா. என்னன்னு போய் நம்ம ஈவு பார்த்தா நம்ம பேன் மயங்க கீழே கிடப்பான். ஒரு சின்ன பொண்ணு வேற ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாம்னு சொல்லி வரும். இதை பார்த்து நம்ம ஈவ் ஐயோ பேன் உனக்கு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு போட்டு நெஞ்சிலேயே குத்தி எழுப்புவாங்க. என்னன்னா பாவா நம்ம பேன் அங்க இருக்க குழந்தைகளுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் எய்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்திருப்பான் போல. இது தெரியாம நம்ம ஈவ் அவன் நெஞ்சிலேயே நல்லா நங்கடங்கம் குத்தி விட்டுருவாங்க. அடுத்து என்ன, இப்ப நம்ம பேனும் ஈவும் தனியா உட்காந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஈவு பிடிச்சு திட்டுவாங்க, டே நீ 4 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கடா, அந்த டிகிரியை கூட வாங்காம நீ இங்க வந்து உட்காந்து என்னடா பண்ண போற அப்படிங்கிற மாதிரி. ஆனா அதுக்கு நம்ம பேன் ஐயோ ஈவ் நான் சொல்ல வர விஷயம் உனக்கு புரியவே புரியாது அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் சொல்லுவான். ஆனா நம்ம ஈவா சமாதானம் ஆகிற மாதிரியே தெரியாது. இல்லடா நீ பண்றது என்னதான் இருந்தாலும் தப்புதான், நீ இதுக்கா எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருப்ப, ஆனா அந்த டிகிரியை கூட வாங்காம நீ இங்க ஏன்னா திரும்பி வந்து எனக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் மேல இருக்க கோவத்திலையா நான் தப்பு பண்ணிட்டேனா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இல்ல நான் சொல்ல வருது உனக்கு சுத்தமா புரியல, வெயிட் பண்ணு நான் ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஒரு ஸ்கூலுக்கு தான் கூட்டு போவானா. இப்ப அங்க போய் நம்ம பேன் அப்படி சொல்ல ஆரம்பிப்பான், இதே ஸ்கூல்ல தான் நாங்க 3 பேருமே படிச்சோம், ஏதோ எங்க பிரின்சிபல் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணனால நாங்க தாய்லாந்துல வந்து கொஞ்சம் அப்படியே டிகிரி படிச்சுட்டு வேலை பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனா இதே மாதிரி லக்கு எல்லாருக்கும் கிடைக்குமான்னு தெரியாது, அங்க என்னமோ அங்க படிச்சோம் தான், ஆனா நீ நினைக்கிற மாதிரி எங்களால ஈஸியா அங்க டிகிரி வாங்கி அங்க ஒரு வேலையை பார்க்கவே முடியாது. ஏன்னா நாங்க தாய் பீப்புளே கிடையாது, நாங்க என்னதான் நல்லா படிச்சாலும் கடைசியில நாங்க ஒரு மலைவாழ் மக்கள் தான். நீ கூட நினைக்கலாம் அப்புறம் நான் இன்ஜினியரிங் படிச்சேன் அப்படின்ட்டு. நான் இன்ஜினியரிங் படிச்சதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னோட வில்லேஜ் டெவலப் பண்றதுக்காக மட்டும் தானே தவிர்த்து அங்க வேலை பார்க்கணும்னு சொல்லி எனக்கு ஒரு எண்ணமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். இருந்தாலும் நம்ம ஈவு அப்படிலாம் இல்லடா, நீ ட்ரை பண்ணா முடியும், உனக்கும் அங்க வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வருவா. ஆனா நம்ம பேனா புரிஞ்சுக்கோ, நீ வேற நான் வேற, சோ என்ன பேங்காங் கூட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தை நீ விட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். அடுத்து நம்ம யாவும் வந்து அவன் ஒரு முடிவு எடுத்துட்டா அதுல இருந்து மாறவே மாட்டான். ஈவ் எனக்கு தெரிஞ்சு நம்ம திரும்பி போறதுதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இதை கேட்டோடனே நம்ம ஈவ் இன்னைக்கு அவனா நானான்னு பாத்துறேன் அப்படின்ட்டு வேகமா நம்ம பேன் கிட்ட போய் நான் லாஸ்ட் அண்ட் ஃபைனலா கேட்கறேன், உன்னால என் கூட திரும்பி ஊருக்கு வர முடியுமா வர முடியாதா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபோர்ஸா கேட்பாளா. நம்ம பேன் கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுவான், என்னால முடியவே முடியாது,
முடியாது, நீ மட்டும் திரும்பி ஊருக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். உடனே நம்ம ஈவ், சரி நீ ஓ முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்கேல, அப்ப நானும் ஏன் முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்கேன். நீ பேங்காக்கு போற வரைக்கும் நானும் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன். நீ எங்க இருக்கிறியோ அங்கதான் நானும் இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. அப்படியே இதை இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அதுக்கடுத்து நம்ம ஈவ் நம்ம பேனை கன்வின்ஸ் பண்ணி ஊருக்கு கூட்டு போவாங்களா இல்லையா? இதுல இன்னொரு பக்கம் நம்ம ஈவோட கனவு வேற, அதுல நடந்த விஷயங்கள் எல்லாம் இப்ப வேற மாதிரி நடக்குது. சோ கடைசியில என்னதான் ஆகும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு நான் போட போற வீடியோ உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபிகேஷன் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோஸும் கரெக்டா நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே கைஸ், நாளைக்கு வீடியோ உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை பை.